அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 13 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, முதியோரின் ஆலோசனை தள்ளினான், வாலிபரின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருடைய ஆலோசனையை அவன் கேட்கவில்லை, கர்த்தரை தேடவும் இல்லை. ஆண்டவருக்கு அவனுடைய ராஜ்யபாரத்தில் பங்கே இல்லாமல் இருந்திருக்கிறது பாருங்க. என்றால் எவ்வளவு துக்கமான ஒரு ராஜ்யபாரமா இருந்திருக்கணும் பாத்தீங்களா. சாலமோன் மரணத்துக்கு பிறகு அவனது குமாரனாயிருந்த இந்த ரெகபியாம் ராஜாவானான். அவனுக்கு வயசு 41. அதாவது சாலமோன் 40 வருஷம் அரசாட்சி செஞ்சார். சாலமோன் ராஜாவாக அவன் பதவியேற்பு முன்னமே பிறந்திருக்கிறான். அப்படியானால் 40 வருஷம் சாலமோன் ராஜாவுடைய ஆளுகையை அவன் அலங்கோலத்தை எல்லாம் கண்டவன். ஆனாலும் கடந்த காலங்களிலே இவன் எந்த படிப்பினையும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆளுகை செய்வதற்கு தகுதியற்றவனாக இருந்திருக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ராஜா ஜனங்களை நேசித்தார். அவர்களை நேசித்ததின் விளைவு அவர்களுக்காக உயிரையே கொடுக்க, ஜீவனையே கொடுக்க துணிந்தான். அவர் தாங்க தாவீது ராஜா. அவன் குமாரன் சாலமோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரன் சாலமோன் தனது சொந்த ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஜனங்களை பயன்படுத்தினான். ஜனங்களை நேசிக்கவில்லை, மாறாக தன் விருப்பங்கள், ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஜனங்களை பயன்படுத்திக் கொண்டான். இப்படி கடந்த காலத்திலே பாடத்தை கற்றுக்கொள்ளாதவன் இந்த ரெகபியாம். ஆகவே தான் இவரது ஆட்சி காலம் ஒரு தோல்வி, துக்கம் என்று சரித்திரம் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, கடந்த காலத்திலே ஆண்டவர்களுக்கு அனுமதித்த தோல்விகள், நஷ்டங்கள், சில மரண இருளின் பள்ளத்தாக்குகள், அழுகையின் பள்ளத்தாக்குகள் எதற்கு? எதிர்காலத்தில் ஆசீர்வாதமை மாற்றிக்கொள்வதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அதை புரிந்து கொண்டு தேவஜனம் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை நீங்க போன இடம்லாம் வாய்க்காம போயிருக்கலாம், கைவிட்டு செஞ்ச காரியங்கள் எல்லாம் ஒன்னும் வாய்க்காம எல்லாம் நஷ்டமா இருந்திருக்காது. ஆண்டவரத்துல வாங்க, இழந்தெல்லாம் திரும்ப பெறுவீங்க. எதை காட்டுறீங்களோ அதுல ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.